பிள்ளைகளுக்கு பெண் ஒதுக்கீடு, பெண்களுக்கு இடம் ஒதுக்கீடுன்னு இந்த நூற்றாண்டுல போராடுறோம். ஆனா என் தேவன் அன்னைக்கே சொத்துல பெண் பிள்ளைக்கு பங்க கொடுத்தாங்க. இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுகிற எல்லா மகளிர்களுக்கும், எல்லா பெண்களுக்கும் சாராளின் ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில் டிக்ளேர் பண்ற. தேவனின் இன்னொரு பரிமாணம் பெண்மையாக இருக்கிறது. கடவுள் தன்மையில் வெறும் ஆண் தன்மை மட்டுமல்ல, கடவுள் தன்மையில் பெண் தன்மையும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோபு 42:15 எப்படி போட்டிருக்கு பாருங்க. தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்தியை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. பியூட்டிஃபுல் திங்ஸ். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஒதுக்கீடு, பெண்களுக்கு இடம் ஒதுக்கீடுன்னு இந்த நூற்றாண்டுல போராடுறோம். ஆனா என் தேவன் அன்னைக்கே சொத்துல பெண் பிள்ளைக்கு பங்க கொடுத்தாங்க. பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கும் ஒரு காரியத்தை வேதாகமும் அப்பமே பதிவு பண்ணியிருக்கு. ஆமென். என்ன அழகான ஒரு வேதத்தை கையில் வச்சிருக்கிறோம் பாருங்க. இந்த 33க்கே போராடுறாங்க, 33% இடஒதுக்கீடுக்கு. ஆனா அங்க பாருங்க, அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதுவரை இல்லாத சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை உங்கள் தகப்பனிடத்திலிருந்து உங்களுக்கு வராமல் இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்களுக்கெல்லாம் சொல்றேன், இதுவரை இல்லாத சுதந்திரம் பரத்தில் இருந்து, இதுவரை இல்லாத பெண் விடுதலை, இதுவரை இல்லாத பெண்களுக்கான ஆசீர்வாதம், பெண்களுக்கான முக்கியத்துவம், பெண்களுக்கான சில blessings சாராளின் குமாரத்திக்கு இந்த மகளிர் தினம் அன்று இந்த வேளையில் இந்த வார்த்தையை உங்க மேல டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன். இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுகிற எல்லா மகளிர்களுக்கும், எல்லா பெண்களுக்கும் சாராளின் ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில் டிக்ளேர் பண்ற. சாராளின் குமாரத்தியை போல அலங்காரமும் அந்தஸ்தும் மதிப்புகளும் உங்களுக்கான இடம் உங்களுக்கு உண்டாவதாக நான் பேசுகிறேன். கடவுள் மறக்கல. ஒரு பெண்ணைய கேவலமா பேசி, ஒரு பெண்ணால தான்யா எல்லாமே அழிவாச்சு, ஒரு பெண்ணால தான் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னு பெண்ணை ஒரு சாபத்தின் அடையாளமாகவே பேசிட்டு இருக்குது உலகம். சபையின் சில நேரம் அப்படி பேசிடுது. ஆனால் வீழ்ச்சியை ஒரு பெண்ணின் மூலமாக பிசாசு கொண்டு வந்தான். ஆனால் தேவன் மீட்பை, எழுச்சியை மரியாள் என்கிற ஒரு பெண்ணின் மூலம் மறுபடியும் கொண்டு வந்தார். நான் சொல்றேன், எங்கெல்லாம் பெண்மை போற்றப்படுகிறதோ, எங்கெல்லாம் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ, அங்கு தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சில காரியங்கள் வரல, வந்தா நான் திருமணம் செய்யலான்னு சொல்லிட்டு சில பேர் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்காக சொல்றேன், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், அவன் கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்கிறான். உங்க வாழ்க்கையில வைஃப் வர்றாங்கன்னா ஒரு புது ஃபேவர் வருது, ஒரு புது தயவு வருது, ஒரு புது ஆசீர்வாதம் உங்க மேல வருது. அதனால நடக்குமா நினைக்காதீங்க, நடக்கும். அது மட்டும் இல்லை, மனைவி உங்க வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னா ஒரு தயவு உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு அர்த்தம், ஒரு ஃபேவர் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். செலிப்ரேட். அவங்கள கொண்டாடுங்க, அவங்கள மதிப்பளிங்க. வாசல்களில் அவர்களுடைய கிரியைகள் புகழப்பட கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பாளாக. ஆமென். ஹல்லேலூயா. ராக்கெட் விடுறதை விட பெரிய விஷயம் காலையில ஒரு குழந்தை எழுப்பி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது. அதுக்கு ஒரு ராக்கெட்டே செஞ்சு நீங்க விட்டுறலாம். நம்ம நினைக்கிறோம் இது என்ன பெரிய விஷயம், கிடையாது. அதான் பெரிய விஷயம். ஒரு நாள் அந்த ரோல்ல நீங்க நம்ம உட்காந்து பார்த்தா தெரியும் அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, 10 மாசம்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? ஃபைலே 5 நிமிஷம் மேல கையில வச்சிருக்க மாட்டோம், எங்கேயாவது தூக்கி வச்சுட்டு போயிருப்போம். கடவுள் பாருங்க, தேவனின்
இன்னொரு பரிமாணம் பெண்மையாக இருக்கிறது. ஆமென். நம்ம கடவுள்னா ஆண் தன்மைன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. கடவுள்னா திரித்துவம். ஆமென். அந்த திரித்துவத்தில் பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவி யார் தெரியுமா? பரிசுத்த ஆவி ஒரு பெண்மையின் அடையாளமாக இருக்குது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல், ஐ எம் டாக்கிங் அபவுட் நேச்சுரல். அந்த தன்மையின் அடிப்படையில். அதனால தான் ஒரு தகப்பனை போல மட்டும் இல்லை, ஒரு தாயை போல் அவர் உங்களை தேற்றுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த திரித்துவத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெண் பாலிலே தான் அந்த எல்லா எழுத்துக்களிலேயும் வர்ணிக்கப்படுகிறார்கள். ஷீ, ஹர் அப்படிங்கிற அந்த ப்ரொனவுன்சியேஷனை தான் யூஸ் பண்ணியிருக்கிறான். அதனால தான் ஹோலி ஸ்பிரிட், அவருக்கு பேரே தேற்றரவாளன். யார் உங்களை தேற்றுவா? அம்மா. கடவுள் தன்மையில் வெறும் ஆண் தன்மை மட்டுமல்ல, கடவுள் தன்மையில் பெண் தன்மையும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனும் மனைவியும் பிள்ளையும் வந்தாதான் அதுக்கு பேர் திரித்துவமே, அதுக்கு பேர் திரித்துவமே, அதுக்கு பேர் தான் குடும்பம், அதுக்கு பேர் தான் குடும்பம். நீ முக்கியம் இல்லை நீங்க சொன்னீங்கன்னா அது குடும்பமே கிடையாது. வேல்யூ பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கான நேரத்தை, உங்க மனைவிக்கான நேரத்தை, உங்க பிள்ளைகளுக்கான நேரத்தை முக்கியப்படுத்துங்க. உங்க குடும்பமும் அழகா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். உங்க ஃபேமிலியும் பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆமென்.